அண்ணா திமுக தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள், திமுக தலைவர் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர். அப்படித்தானே? வீட்டில் இருக்கிறதானே சுகமா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி அவர்கள் அவர் திமுக கட்சி சேர்ந்தவர். அதுக்கு திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி ஆக்கிட்டார். திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது திமுக கார்பரேட் கம்பெனி ஆக்கிட்டார். திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலின், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது நடக்காது, நீங்கள் நிராகரித்துட்டீங்க. அப்படித்தானே? அதுக்கு அடுத்தது இன்பநிதி கொண்டு வர பார்க்கிறார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, திமுக அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. எவ்வளவு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேலிடத்துல கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த கப்பம் கட்டுறது யாரெல்லாம் அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர் தான் திமுக சிறந்த அமைச்சர். நிர்வாகம் பண்ணதுல சிறந்த அமைச்சர் என்ற பட்டத்தை கொடுக்கல. யார் மேலிடத்துக்கு அதிகமா கப்பம் கட்டுறாங்களோ அவர்கள் தான் சிறந்த அமைச்சர். யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்க அண்ணா திமுக வந்து திமுக போய் சேர்ந்து யாரெல்லாம் வளமான துறையை பெற்றார் என்று நாட்டு மக்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஏண்டைக்கு 10 ரூபா அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? சொல்லுங்க. இப்ப அமைச்சரா இல்ல, முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜி அவர் தான் 10 ரூபாய்க்கு அடையாளப்படுத்தியிருக்கார். அவர் அமைச்சராக இருக்கும் போது அது இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒருத்தர் போய் பாட்டில் வாங்குறாரு, 10 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் நான் கொடுப்பேங்கிறாரு. அவருக்கும் அந்த விற்பனையாளருக்கும் தகராறு நடந்துட்டு இருக்குது. டிவியில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆக இன்று வரை அந்த 10 ரூபா, அவர் நிர்ணயிக்கப்பட்ட அந்த 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அது மாற்றல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. இந்த 6000 மதுக்கடைகள் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய பாட்டில் 10 ரூபா அதிகமான 15 கோடி. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த 10 ரூபா அதிகம் வாங்கி இப்படி கொள்ளையடிச்சிருக்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? இது ஊழல் அரசாங்கம் தானே. உங்கள நம்மால எல்லாம் யாரும் போக மாட்டீங்க, போறவங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் 10 ரூபா கொடுக்கறத. அதே போல இன்னைக்கு நகராட்சி, பேரூராட்சி எல்லா பேரும் மின் கட்டணம் உயர்ந்து போயாச்சு. அதில் குடிநீர் வரி உயர்ந்தாச்சு. போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க. அதே போல கடைக்கு 150% வரி, வீட்டுக்கு 100% வரி. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அடுத்த ஆண்டு இந்த அரசாங்கத்துக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தலாக இருக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.